தொழுதுகிட்டே இருக்கிறோம், ஆடி போயிடுறோம். ஒரு தொழுகையில ஒரு விவாதத்தில் இந்த தான் அல்லாண்டா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த செகண்ட் தான் நடக்குது. உடனே சொல்றாங்க லன்னூசிரக அலாமா ஜாஅனா மினல் பையினாத்தி வல்லதி ஃபதரனா, நாங்கள் உன்னையே தேர்ந்தெடுத்துக் கொள்ள மாட்டோம். இவர் கொண்டு வந்திருக்கிற தெளிவான சான்றுகளை விட உன்னையே தேர்ந்தெடுத்துக் கொள்ள மாட்டோம். எங்களை படைத்திருக்கிறான அவனை விட உன்னையே சிறப்பா நாங்கள் ஏற்றுவோம் போடாங்க. செய்யற செஞ்சுக்கடா. அவர் சொன்னாங்க அல்லாவை விட உன்னையை நாங்கள் தேர்வு செய்ய முடியாது. நீ என்ன செய்யணுமோ செய்து கொள், நீ என்ன தீர்ப்பு அளிக்க முடியுமோ அளித்துக்கொள், கையை வச்ச காலம் வெட்டிக்கடான்ட்டாங்க, செய்து கொள். இன்னமா தக்வி ஹாதிஹில் ஹயாத்த துன்யா, இந்த அற்பமான உலகத்தில் மட்டும்தான் உடைய தீர்ப்பு செல்லும். அங்க பார்த்து வராங்க. என்ன வெட்டுவ? அதான் ஈமான்கிறது. ஈமான் வந்துவிட்டால் இந்த உலகத்தை விட மறுமை பெருசு விளங்குறது பேர் தான் ஈமான். எதுக்கு ஈமான்கிறது? ஈமான்கிறது வெறும் தொழுகிறதோ நோன்பு வைக்கிறதோ வெறுமனை வேஷம் போடுவது அல்ல ஈமான். ஈமானுடைய அளவு என்னன்னு கேட்டா இதை விட அது பெருசு, இந்த உலகத்தை விட அது நிலையானது. அவங்க என்ன பதில் சொல்றாங்க? உன்னால வெட்ட இயலாதுன்னு தான் சவால் விடல, ஏழும். உன்னால் வெட்ட முடியும், எங்களை கொல்ல முடியும், இந்த உலகத்தில் வேணா செய்வ, அங்க செய்வேன்னு கேட்கிறாங்க. பதில என்ன வருதுன்னு கேட்டா உன்னால முடியுமா பாத்துக்கோமான்னு கேட்கல. முடியும், உன்னால முடியும். உனக்கு அல்ல அதிகாரம் தந்திருக்கான், உனக்கு பலத்தை அல்ல தந்திருக்கான், நீ எங்களை வெட்ட முடியும், கொல்ல முடியும், துண்டு துண்டா நடக்க முடியும். இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்த துன்யா, இந்த உலகத்தில் தான் அவனுடைய தீர்ப்பு செல்லுமே தவிர அங்க செல்லாதுல. அதுக்குள்ளப்பா நாங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்க அங்க ஜெயிக்கிறதுக்கு மூசாவுக்கு பின்னாடி போனோம், இங்க ஜெயிக்கிறதுக்கா? இங்க ஜெயிக்கிறதுக்காக வேண்டி நாங்க மூசாவுக்கு பின்னாடி போகவில்லை. அங்க சொல்றாங்க, அழகா சொல்றாங்க, இன்னா ஆமன்னாதி நதினா லியக்ஃபிரலனா ஹதாயானா, எங்கள் குற்றங்களை அவன் மன்னிப்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கோம். தொமா அக்ரஹத்தனா அலைஹி மின சிஹ்ரி, எங்களை வற்புறுத்தி வித்தையில் ஈடுபட சொன்னாயே அந்த பாவத்தை நல்லா மன்னிக்கணும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்ப்பா. எங்களை கொண்டாந்து ஒரு சத்தியத்துக்கு நிப்பாட்டி எங்களை விட்டு செய்ய வச்சு எங்களை பாதியாகிட்டிய இந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமே தவிர இந்த உலகத்தில் எதையும் நாங்கள் விரும்பவில்லை. நீ என்னமோ நிலையானவன் என்று சொல்றப்பா, வல்லாஹு கைரும் அபுக்கா, அல்லாதான் நிலையானவப்பா, நீ நிலையானவன் இல்ல. எங்களுக்கு திரும்பி கொண்டு கொஞ்சம் நீ போயிடுவார். கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்குமே தவிர போகாத ஒருத்தன் இருப்பாப்பா, அவன் தான் இருக்கிறான். அல்லாஹ் கைரு பாபுக்கா, அல்லாஹ் சிறந்தவன், அவன் தான் நிலையானவன் என்று சொல்லி அந்த மக்கள் தைரியமாக துணிச்சலாக சொன்னார்கள் என்பதை 20வது அத்தியாயம் தாகாங்கிற சூறாவுல 56 முதல் 73 வரைக்கும் அழகா இதை படிக்க படிக்க ஈமான் அப்படி ஊரும். இப்படி ஈமான் இப்படிதான் இருக்கணுமோ, மறுமை நம்பிக்கை இப்படிதான் இருக்கணுமோ, இவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் வந்த பிறகு ஒரு தைரியம் அளிக்கிற தைரியத்தை எது கொடுத்துச்சு உங்களுக்கு? நேற்று வரைக்கும் துன்யாவாதிகளா இருந்தாங்க. நேற்று வரைக்கும் கூலி தருவியா, காசு தருவியா, பணம் தருவியான்னு கேட்டுட்டு இருந்த ஆட்களுக்கு உயிர் போனாலும் தெரிஞ்சளவுக்கு ஆயிட்டாங்க. இந்த கொள்கையில காம்ப்ரமைஸ்ங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. கொண்ட கொள்கையில அவ்வளவு உறுதியா இருக்க வேண்டும் என்பதை இதுல இருந்து விளங்கிக்கிறோம். அதே மாதிரி 7வது அத்தியாயத்துல 109 இருந்து 126 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போட்டி அங்கேயும் சொல்லி காட்டலாம். அதுல வெவ்வேறு வார்த்தைகள் எதுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு தொகுத்து சொல்றோம்னு கேட்டா அதுல வரக்கூடிய ஒரு வார்த்தையினால ஒரு புது விஷயம் இருக்கு. அதுல பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லி ஒரு புது மெசேஜ் நமக்கு தந்துடும். அதனால 7வது அத்தியாயம் 109வது அத்தியாயத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல சொல்றான் எப்படின்னு கேட்டா, காலு மூசா, மூசாவே நீங்க போடுறீங்களா நாங்க போடட்டுமா, நீங்க போடுறீங்களா நாங்க போடட்டுமா? 50 சரி, நீங்க தொடர்ந்து 50 டைம் ஆயிடுச்சு, டைம் ஆச்சுல, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் உங்களோட தொடர்ச்சி பார்த்துக்கலாம். அந்த வித்தைகளை பத்தி தெரிஞ்சிருந்தா வித்தண்டா என்னன்றது தெரியணும். இந்த போட்டியை பத்தி நல்ல விழாவாரியா விரிவாக தெரிந்த பிறகு அந்த சீகுண்டா என்ன, அப்படி ஒன்று இருக்குதா, மந்திரம் ஏழுமா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்தில் பார்த்துக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் நபிமார்களுடைய வரலாறு என்ற
தொடர் நிகழ்ச்சியை ரமலான் மாதத்திலே துவங்கி அதில் எஞ்சிய பகுதிகளை ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக நபிமார்கள் வரலாறுல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற இறை தூதருடைய வரலாற்றில் முக்கியமான சில பகுதிகளை நாம் அறிந்தோம். சென்ற வாரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே பிரச்சாரம் செய்த பொழுது, அவனிடத்திலே அவர்கள் அல்லாஹ்வுடைய அற்புதங்களை எல்லாம் எடுத்து காட்டிய பொழுது, அது ஒரு மாய வித்தை என்று சொன்ன ஃபிரௌன் அங்கு உள்ள மந்திரவாதிகளோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு போட்டியை ஏற்பாடு செய்த விவரத்தை 20வது அத்தியாயத்தில் 56 இருந்து 73 வசனங்கள் வரைக்கும் உள்ள செய்திகளை நாம் சொல்லியிருக்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் வேறு சில இடங்கள்ல சொல்ற செய்தியும் பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிகரண்டா என்ன, வித்தைண்டா என்ன என்பதை நாம் பார்ப்போம். இது குறித்து அல்லாஹ் 7வது அத்தியாயத்திலையும் குறிப்பிடுகிறான். 7வது அத்தியாயத்தில் 109வது வசனத்திலிருந்து 126வது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, காலல் மலவு மின் கோமி ஃபிரௌன இன்ன ஹாதா லசாஹிருன் அலீம். ஃபிரௌனிடத்தில் போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அற்புதங்களை எல்லாம் கைத்தடிய போட்டு அந்த கைகளை பிரகாசமாக்கி காட்டி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய பொழுது ஃபிரௌனுடைய சமுதாயத்து பெருமவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இன்ன ஹாதா லசாஹிருன் அலீம். இவர் ரொம்ப திறமையான ஒரு வித்தைக்காரர், திறமையான சூனியக்காரர் என்று சொன்னார்கள். யுரீது அன் யுக்ரிஜக்கும் மின் அர்லிக்கும் கமாலா தாமுரும். உங்களுடைய ஊரிலிருந்து, நாட்டிலிருந்து உங்களை வெளியேற்றுவதற்கு இவர் திட்டமிடுகிறார், அதனால இவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அவர்களுக்குள்ள பேசிக் கொண்டார்கள். பிறகு என்ன செய்யறாங்கன்னா, இவருக்கும் இவருடைய சகோதரர்களுக்கும் ஒரு அவகாசம் கொடுத்து, ஹாரூனுக்கு கொடுத்து, எல்லா மந்திரவாதிகளையும் அழைக்கட்டும், நம்ம ஊர் பகுதியில் உள்ள நாட்டில் உள்ள எல்லா வித்தைக்காரர்களையும் கூப்பிடுவோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களையும் களத்தில் நிப்பாட்டுவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ பார்த்துருவோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்களாம். இது அந்த இதுல மாதிரி தான் வருது. அப்ப இந்த இது நடந்த பிறகு போட்டி நடக்குது. பலம்மா அல்கௌ சஹரு அயுனன் நாஸ். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அந்த ஃபிரௌன் சமுதாயத்து வித்தைக்காரர்களுக்கு போட்டி நடக்கும் பொழுது அந்த போட்டி எப்படி நடந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பலம்மா அல்கௌ, அவர்கள் தங்களுடைய வித்தைகளை போட்ட பொழுது சஹரு அயுனன் நாஸ், மக்களுடைய கண்களை பயப்படுத்திக் கொண்டார்கள், கண்களை பயப்படுத்திக் கொண்டார்களாம். வஸ்தர்ஹபூஹும், மக்களுக்கு பெரிய ஒரு பீதியை உண்டாக்கி காட்டினார்கள். ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தார்கள் பெரிய பீதியை உண்டாக்கி காட்டினார்கள். வஜாஊ பிஸஹரின் அஸீம், மகத்தான ஒரு வித்தையை கொண்டு வந்தார்கள், சாதாரண வித்தை இல்ல, அவ்வளவு மக்களும் அரண்டு போற அளவுக்கு ஒரு வித்தையை செய்து காட்டினார்கள். உடனே வஅவ்ஹைனா இலா மூசா அன் அல்கி அஸாக, மூசாவுக்கு நாம் உடனே அறிவித்தோம், உம்முடைய கைத்தடியை கீழே போடு. அறிவித்த உடனே அவர்கள் விட்டு கட்டிய அந்த உண்டாக்கிய அந்த வித்தைகளை எல்லாம் இது விழுங்கிவிட்டது அப்படிங்கிற இடத்துல சொல்லும் பொழுது இங்க அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க, டிஃபரெண்டா தான் அதே சம்பவத்தை தான் 20வது அத்தியாயத்தில் சொல்ற மாதிரி தான் இங்கேயும் சொல்லப்படுது. இது என்ன அடிஷனலா சொல்லப்படுதுன்னா, மக்களுடைய கண்களை தங்கள் பயப்படுத்திக் கொண்டார்கள் என்ற ஒரு வாசகத்தை எல்லாம் கூடுதலா சொல்றான். இரண்டாவது, இவர்கள் செய்த வித்தை ரொம்ப பயங்கரமானதா இருந்திருக்கு. இருக்கிற மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கிற அளவுக்கு, பீதி ஊட்டக்கூடிய அளவுக்கு அந்த வித்தையை செய்து காட்டினார்கள் என்று சொல்லி அல்லாதே அதை மகத்தான சிகரம் ஜாவூபி சிகரின் அவி, மகத்தான ஒரு சிகரை அவர்கள் வித்தையை செய்து காட்டினார்கள் அப்படிங்கிறான். இதை சொல்லிட்டு வக்கால் ஹக்கு, சத்தியம் ஜெயிச்சது, பத்தல மாக்கான இல்லாமலும் அவர்கள் செய்த வித்தைகள் அழிந்து விட்டன, தோற்று விட்டன என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஒளிபு குணாலிக்க, அந்த இடத்துல மந்திரவாதிகள் எல்லாம் தோற்று போனார்கள். ஒன்கலபு சாகிரீன், இழிந்தவர்களானார்கள், சிறுமைப்பட்டு போனார்கள். சொன்ன உடனே ஊத்திய சஹரத்து சாஜிதீன், அந்த வித்தைக்காரர்கள் எல்லாம் சஜிதாவிலே விழுந்தார்கள். ஆமன்னா பிரபில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன், அகிலத்தின் அதிபதியாகிய மூசாவுடைய ஹாரூனுடைய இறைவனாகிய அல்லாஹை நாங்கள் நம்பிவிட்டோம் என்று சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் என்ற இந்த விஷயத்தை 7வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே விஷயத்தை 10வது அத்தியாயத்திலையும் அல்லாஹ் 75 இருந்து 86 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னா, இந்த வித்தைக்காரர்களுக்கும் மூசா நபிக்கும் நடந்த அந்த